குப்பை உண்ணும் திமிங்கலம். அதிரனும் அமுதனும் அண்ணன் தம்பி. ஒரு நாள் இருவரும் கடலில் மீன் பிடிக்கச் சென்றனர். கடல் சீற்றம் குறைவான பகுதி. இதமான காற்று வீசியது. எளிதாக துடுப்பு போட முடிந்தது. ஆழமான பகுதிக்கு போகக்கூடாது அப்பா எச்சரித்து இருந்தார். இருவரும் வலையை வீசி மீன் பிடித்தனர். இதுவரை திமிங்கலத்தை பார்த்தது இல்லை. ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். இது இருவரின் நீண்ட நாள் ஆசை. அவர்கள் மாமா பெயர் வளவன். கடல் உயிரினம் பற்றி ஆராய்ச்சி செய்பவர். திமிங்கலம் இதயம் ஒரு கார் அளவுக்கு பெரிதாக இருக்கும். நீலத்திமிங்கலம் பாட்டு பாடும். இவை மாமா மூலம் இவர்கள் தெரிந்து கொண்ட செய்திகள். இருவரும் மீன் பிடித்த பகுதியில் ஏராளமான குப்பை கூளங்கள் மிதந்தன. முன்பு எல்லாம் கடல் சுத்தமாக இருக்கும். இப்போ ஒரே குப்பையாக மிதக்குது. அதிரன் கவலையோடு சொன்னான். குப்பையால் கடல் உயிரினம் பாதிக்கப்படுது அமுதனும் சொன்னான். இருவரும் வலையை இழுத்தனர். அதில் இருந்த மீன்களை எடுத்தனர். ஒரு வாளியில் போட்டனர். படகு வேறு இடம் சென்றது. அங்கே வலையை வீசிவிட்டு காத்திருந்தனர். சிறிது நேரம் ஆனது. சற்று தூரத்தில் ஒரு பெரிய உருவம் நீரை கிழித்துக் கொண்டு வந்தது. அதிரன், அங்கே பாரு, திமிங்கலத்தின் வால் போல இருக்கு. அமுதன் கத்தினான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாமா? அதிரன் கேட்டான். திமிங்கலம் படகை கவிழ்த்தால் என்ன செய்வது? இருவருக்கும் பயம். தூரத்தில் இருந்தே கவனிப்போம், அமுதன் சொன்னான். திமிங்கலம் நீரை கிழித்துக் கொண்டு சென்றது. அது போன பாதை சுத்தமாக இருந்தது. இருவருக்கும் ஆச்சரியம். இந்த குப்பை எல்லாம் எங்கே போச்சு? தண்ணி சுத்தமா இருக்கு. அமுதன் சொன்னான். எனக்கும் தெரியவில்லை. வா, கிட்ட போய் பார்க்கலாம். துடுப்பை போட்டான் அதிரன். திமிங்கலத்தின் வால் அருகில் சென்றனர். திமிங்கலம் பெரிய வாயை திறந்தது. லபக் லபக் என்று குப்பையை விழுங்கியது. இந்த திமிங்கலம் குப்பையை தின்னுதே. அமுதன் ஆச்சரியமாகச் சொன்னான். திமிங்கலத்தின் பின்னால் இருவரும் படகில் சென்றனர். கெண்டைக்குப்பம் அருகே திமிங்கலம் கரை ஒதுங்கியது. அங்கே வளவன் மாமா நின்றார். கடலை நோக்கி ஓடி வந்தார். வேறு சிலரும் அவருடன் ஓடி வந்தனர். வளவன் மாமா கையில் ஒரு பெரிய ரப்பர் குழாய். அதை திமிங்கலத்தின் வாயில் திணித்தார். அமுதனும் அதிரனும் அதை பார்த்தனர். திமிங்கலத்துக்கு உடம்பு சரியில்லை, மாமா சிகிச்சை செய்கிறார். அது பிழைக்க வேண்டுமே என்று இருவருக்கும் கவலை. ரப்பர் குழாய் மூலம் குப்பையை வெளியே எடுத்தார் மாமா. திமிங்கலம் மீண்டும் கடலுக்குள் சென்றது. என்ன செய்கிறீர்கள் மாமா? திமிங்கலம் குப்பை தின்னுது, நீங்க வெளியே எடுக்கிறீங்க. மீண்டும் அது கடலுக்கு போகுது. அமுதன் புரியாமல் கேட்டான். இது உண்மையான திமிங்கலம் இல்லை. இது திமிங்கல ரோபோ. மாமா சிரித்தார். என்னது ரோபோவா? இருவருக்கும் அதிர்ச்சி. ஆமாம், கடலை சுத்தம் செய்யும் ரோபோ. பிளாஸ்டிக் பொருளால் கடல் மாசு அடையுது. அதை தடுக்க இதை அனுப்புகிறோம். இது கடல் குப்பைகளை விழுங்கும், கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மாமா சொன்னார். உண்மையான திமிங்கலம் என்று நினைத்தோம். இது ரொம்ப நல்ல காரியம் மாமா. நாங்களும் படித்து முடிப்போம், ஆராய்ச்சி செய்வோம். சூழலை பாதுகாக்கும் ஆராய்ச்சி. அமுதனும் அதிரனும் உற்சாகமாகச் சொன்னார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததற்காக நன்றி.